பரம்பரையாக ஒரு வியாதி இருக்குது, பரம்பரையாக எங்களுக்கு கேன்சர் அப்பா அப்பா அம்மாக்கு இருக்குது, எனக்கும் வந்துருமோன்னு பயப்படுறாங்க, இல்லை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பின்னாடி தொண்டு தொட்டு வருது பார்த்தீங்களா, அது இந்த ஜென்மத்தோட மீன்ஸ் இந்த 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 ஜெனட்டிக்கோட கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வில்வத்தை நம்ம காலையில் நம்ம ஒரு 48 நாள் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம். இந்த பரம்பரையால் வரக்கூடிய வியாதிகள். ஆனால் வில்வம் வந்து நார்மலாக எடுக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக இன்னொன்று லேடிஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த முடி வெடிக்குது, எனக்கு அடர்த்தி இல்லை, இந்த முன் வழுக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு மெத்தட் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா மெயினாக நல்ல அடர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ராக்ரன்ஸ், நல்ல இயற்கையான ஒரு எல்லாமே தெரியும் உங்களுக்கு. வெந்தயம் அழகான ஒரு வாசம் இருக்கும், தேய்ச்சாலே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெந்தயத்தோடைய வாசம், வெந்தயத்தோடைய குணம் தலையில் இருக்கக்கூடிய பாரத்தை மீன்ஸ் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நார்மலான ஒரு எண்ணெய் தைக்கிறீங்க. நான் எல்லா பதிவிலும் இந்த ஹேர் பற்றி பேசினாலே இதான் சொல்லிவிடுவேன் நான். ஏன்னா நம்ம எண்ணெய் நார்மலாக யூஸ் பண்ணும் போதே நாளைக்கு உழுவுற முடி, நாளானிக்கு உள்ள போகிற முடி எல்லாம் சேர்ந்து வரும். நம்ம எண்ணெய் தேய்ச்ச உடனே ஐயோ நிறையா வரும்னு சொல்லிட்டு பாதி பேர் நிறுத்திடுறாங்க. அப்படி கிடையாது. அது விழுகிற முடியெல்லாம் விழுந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் கிழநெல்லி வேர், அதேமாதிரி குப்பை மேனி வேர், கருவேப்பிலை, இந்த 3மே இந்த எண்ணெயில் சேர்ந்தாலே போதுமான விஷயந்தான். இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு, உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுத்துருக்கு, கண் பார்வையை பேலன்ஸ் பண்ணியிருக்கு. இந்த இந்த எண்ணெயை தேய்க்கிறதுனால கண்ணாடியை கழட்டி போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ், அதாவது பால்லையும் முளைக்குமா, ஹெரிடிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, பரம்பரையாகவே எங்கள் பிரச்சனையில் இருக்குது, இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இந்த பரம்பரைக்கு மட்டும் ஒரே ஒரு சாய்ஸ் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திட்டு அந்த அந்த டிஎன்ஏல வருது பார்த்திங்களா, அதை ப்ரோக் பண்ணிவிட்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் கண்டிப்பாக 80% அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் முழுமையாக அதுக்கான கேரண்டி கொடுக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக இது வரைக்கும் வந்திருக்கு. அதை மட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா இதை பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம அதை சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த பரம்பரைக்கான ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா, வழக்கு இருக்கு இல்லையா, அதில் வந்திருக்கு. அதை வந்து டெஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அழகாக நான் சொல்கிறேன். ஸோ அது முயற்சி பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 85% மேலே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. இது வந்து வழுக்கையிலையும் அதுவும் டிஎன்ஏல இருக்கக்கூடிய பிரச்சனை பரம்பரையாக வருது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் தான் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன். மற்றபடி நார்மலாக எனக்கு வந்து ஹெல்மெட் போட்டு வந்து பால்ட் ஆகிடுச்சு, இல்லை எனக்கு திடீர்னு தான் ஹேர் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் கேரண்டியாக சூப்பராக அந்த அந்த பாலில் கூட முடி முளைச்சிருக்கு. அதனால் இந்த ஃபார்முலாவை நான் உங்களுக்கு சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதை நம்ம இன்றைக்கி கண்டினியூ பண்ணுவோம். ஆக மொத்தத்தில் இந்த ஃபார்முலா உடல் ஹீட்டு, அதே மாதிரி ஹெல்மெட் போடுறதுனால வரக்கூடிய ஹேர் லாஸ், அந்த முடி வெடிக்குது, லேடிஸ்க்கெலாம் வெடிக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கலக்க முளைச்சிருக்கும் சில பேருக்கு, அது மீன்ஸ் அடர்த்தி இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாலே போதுமான விஷயந்தான். இந்த ஹேர் டிப்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்களா, இது சக்ஸஸ்ஃபுல்லாக தானுன்ட்டு. நிறைய பேருக்கு சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஃபார்முலா தான் நான் சொல்கிறேன். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் சொல்லுவீங்க. ஆனால் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுக்கணும். நார்மலான ஒரு எண்ணெய் தைக்கிறீங்க. நான் எல்லா பதிவிலும் இந்த ஹேர் பற்றி பேசினாலே இதான் சொல்லிவிடுவேன் நான். ஏன்னா நம்ம எண்ணெய் நார்மலாக யூஸ் பண்ணும் போதே நாளைக்கு உழுவுற முடி, நாளானிக்கு உள்ள போகிற முடி எல்லாம் சேர்ந்து வரும். நம்ம எண்ணெய் தேய்ச்ச உடனே ஐயோ நிறையா வருதுன்னு சொல்லிட்டு பாதி பேர் நிறுத்திடுறாங்க. அப்படி கிடையாது. அது விழுகிற முடியெல்லாம் விழுந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக வளருது பார்த்திங்களா, அதில் தான் ரிசல்ட் இருக்குது. சரி, இப்போ இந்த வழுக்கை, பரம்பரைக்கான வழுக்கை இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு இந்த பரம்பரையை வந்து டிஎன்ஏ உடைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த வில்வத்துக்கு உண்டு. இன்டேக்காக காலையில் இந்த இந்த எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணுற இந்த ஃபார்முலாலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் 1 டீஸ்பூன் வில்வம் எடுத்துக்கிட்டே வந்துட்டுன்னு கேட்டிங்கன்னா, வில்வத்தோடைய குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பரம்பரையாக வரக்கூடிய நெகட்டிவிட்டி, பரம்பரையாக வரக்கூடிய வியாதி, நான் ஹேர் லாஸ்க்கு மட்டும் சொல்லலை, இந்த டிப்ஸு எல்லாத்துக்குமே பொருந்தும். பரம்பரையாக ஒரு வியாதி இருக்குது, பரம்பரையாக எங்களுக்கு கேன்சர் அப்பா அப்பா அம்மாக்கு இருக்குது, எனக்கும் வந்துருமோன்னு பயப்படுறாங்க, இல்லை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பின்னாடி தொண்டு தொட்டு வருது பார்த்தீங்களா, அது இந்த ஜென்மத்தோட மீன்ஸ் இந்த 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 ஜெனட்டிக்கோட கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வில்வத்தை நம்ம காலையில் நம்ம ஒரு 48 நாள் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம். இந்த பரம்பரையால் வரக்கூடிய வியாதிகள். ஆனால் வில்வம் வந்து நார்மலாக எடுக்கிறதுக்கு முன்னாடி பரம்பரையால் வரக்கூடிய எந்த வியாதியும் என்னுடைய தொடரக்கூடாதுன்னு ஒரு மனசில் தீர்க்கமாக நினச்சிட்டு சாப்பிடணும்.
அதான் ஒரு விஷயம். இந்த வில்வத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஹேர் லாஸ்க்கான விஷயங்கள், இல்ல வேற ஏதாவது பரம்பரையா இதுக்கு எடுக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வில்வம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்வம் பவுடர் தான். நீங்க வந்து பெரிய ஒரு மேஜிக்லாம் கிடையாது. வில்வம் பவுடர காலையில ஒரே ஒரு டீஸ்பூன் நீங்க வந்து ஹீட் பண்ணி எப்போதும் போல டீ தூள் குடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி எடுத்தா போதுமான விஷயம் தான். ஒரு அற்புதமான ரிசல்ட் என்னன்னா, தொன்று தொட்டு வருது பார்த்தீங்களா, டிஎன்ஏலேருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மைனஸ் இருக்கு இல்லையா, நெகட்டிவிட்டி அத மட்டும் தான் அது வந்து கட் பண்ணும். அதனால கவலைப்பட தேவையில்ல. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் எதுவும் கட் ஆயிரும்னு நினைக்காதீங்க. ஏன்னா வில்வம் என்பது மகா சக்தியை கொண்டது. அதனால நம்மள தொடர்ந்து வருது பார்த்தீங்களா நெகட்டிவிட்டி, இந்த கர்மா பேஸ்ல இருக்கிறதெல்லாம் கட் ஆகும் அப்படின்னு ஓலைச்சுவடில இருக்கு. அத தான் நான் உங்களுக்கு பதிவா குடுக்குறேன். ஸோ இது ஒரு முயற்சி தான். ஆனா நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சரி. இந்த பால்டுல வரவங்களுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது எப்படின்னா ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பில வந்து ஒரு 100 கிராம் பச்சையாவே எடுத்துக்கோங்க. நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய், கருவேப்பில 100 கிராம். அந்த முக்கியமா கருவேப்பிலையெல்லாம் நெறைய சாப்பிடலாமா, இன்டேக்ல நடக்கலாம் தாராளமா எடுக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம், கருவேப்பிலை இலை அது ஒரு 100 கிராம். அதே 100 கிராம் கீழாநெல்லி வேரு. அத கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். குப்பை மேனி வேர் 100 கிராம். 100 கிராம் குப்பை மேனி, 100 கிராம் கிழாங்கண்ணி வேர். எல்லாமே வேர் நல்லா கேட்டுக்கோங்க. இலையெல்லாம் இல்ல வேர். ஒரே ஒரு இலை மட்டும்னா உங்களுக்கு வந்து கருவேப்பிலை. அவ்வளோதான். அது 100 கிராம். அதுவும் காய வச்சும் போடலாம், பச்சையாவும் போடலாம். இத மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, தேங்காய் எண்ணெயில போட்டுருங்க. சூரிய புடம் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெயில்ல வச்சுருங்க. ஒரு கிளாஸ் பாட்டில்ல வச்சு. வெயில் சீசன் இல்லன்னா மட்டும் லைட்டா என்ன பண்றீங்கன்னா, கேஸ்ல லைட்டா ஹீட் பண்ணா போதுமான விஷயம். ரொம்ப சுண்ட வச்சிடக்கூடாது. ஸோ சூரிய படம் தி பெஸ்ட். மழைக்காலமா இருக்குது, நான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் லைட்டா ஹீட் பண்ணலாம், தவறில்ல. சூரியப்படம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து இதுக்கு மேல நீங்க போடக்கூடிய வெட்டி வேர், இல்லன்னா வேற ஏதாவது போடுறீங்கன்னா, அது உங்களுடைய சாய்ஸ். மெயின் இன்கிரியன்ட்ஸ் கீழாநெல்லி வேர், அதேமாரி குப்பை மேனி வேர், கருவேப்பிலை. இந்த 3மே இந்த எண்ணெயில சேர்ந்தாலே போதுமான விஷயம் தான். இது வந்து நல்ல ரிசல்ட் குடுத்திருக்கு. உடம்புக்கு குளிர்ச்சிய குடுத்திருக்கு. கண் பார்வைய பேலன்ஸ் பண்ணியிருக்கு. இந்த எண்ணெய தேய்க்கிறதுனால கண்ணாடிய கழட்டி போட்டவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த பால்ட் ஹெட்ல அது ஹெல்மெட்னால வர பிரச்சனைகள், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெரிடிட்டியா வருது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து 2 பேருமே யூஸ் பண்ணும்பொழுது, இந்த நார்மலா இருக்கிறவங்களுக்கு நல்லா வந்துருது. இந்த பரம்பரையா இருக்கிறவங்க நல்லா வந்திருக்கு. அத முயற்சி பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு மெத்தட். நார்மலா இன்னொன்னு லேடீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த முடி வெடிக்குது, எனக்கு அடர்த்தி இல்ல, இந்த முன் வழுக்கை இருக்குது அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு மெத்தட் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, சோற்றுக்கற்றாழை இருக்கு பார்த்தீங்களா, அத 2ஆ இப்படி விரிச்சிரணும். அதாவது இப்படி பிளேடு மாரி இப்படி கட் பண்ணீங்கன்னா, பர்ஸ் மாரி இப்படி விரிஞ்சிரும். இப்படி இருக்கிறத சைடா நீங்க கட் பண்ணீங்கன்னா, இந்த மாரி விரியும். இப்ப விரிச்சீங்கனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 2ஆ புக்கு மாரி ஆயிடும். அதில வெந்தயத்த எந்த அளவுக்கு போட முடியுமோ, அப்படியே எடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வந்து நல்லா கட்டி வச்சுட்டீங்கன்னா, ஒரு இன்னைக்கு கட்டி வைக்கிறீங்கன்னா, ஒரு 2 நாள்ல பார்த்தீங்கன்னா, நல்லா முளைச்சிருக்கும். அந்த வெந்தயத்த நம்ம என்ன பண்ணணும், நிழலா காய வைக்கணும். காய வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அந்த வெந்தயத்த மட்டும் நம்ம தேங்காய் எண்ணெயில போட்டா போதும். தேங்காய் எண்ணெயில போடுங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க தேய்ச்சு பாருங்க. மீன்ஸ் அவ்ளோ நல்லா இருக்கும். சாஃப்ட்டா இருக்கும். இந்த இந்த ஹேரே ஒரு சில்கியா இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கே. ஸோ இதுக்கு மேல நீங்க வெட்டி வேர் போடுறது, மத்தபடி கருவேப்பில போட்டுக்கிறது இதெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா. மெயினா நல்ல அடர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ராக்ரன்ஸ் நல்ல இயற்கையான ஒரு எல்லாமே தெரியும் உங்களுக்கு. வெந்தயம் அழகான ஒரு வாசம் இருக்கும். தேய்ச்சாலே அந்த ஸ்ட்ரெஸ்ஸ உடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெந்தயத்துடைய வாசம், வெந்தயத்துடைய குணம் தலையில இருக்கக்கூடிய பாரத்தை மீன்ஸ் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏதோ ஒரு டென்ஷன்ல வச்சிருப்போம்ல மூளைச்சூடு, அத எடுத்துரும். அது போனாலே வந்து முடி வந்து கொட்டாது. இப்ப தலைய பிச்சுக்கிற அளவுக்கு இருக்குப்பா டென்ஷன் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஏன்னா அது மூளைச்சூடு, டென்ஷன் பேலன்ஸ் பண்ணும். இது வெந்தயத்தோட குணம். அது இருந்தாலே போதும் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். இந்த லேடீஸு நெறைய பேர் யூஸ் பண்றாங்க இல்லையா? அதுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோற்றுக்கற்றாழையில அந்த சோற்றுக்கற்றாழை ஜூஸை எடுத்து முளைக்கக்கூடிய விஷயம். ஆக மொத்தத்தில இந்த 2 மெத்தட் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம் தான். ஹேர் லாஸ் இருக்காதவங்களுக்கு. இத பயன்படுத்தினாலே போதுமான விஷயம். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா போடுறது, வெட்டி வேர்லாம் உங்களோட சாய்ஸ். இது நல்ல ரிசல்ட் குடுத்திருக்கு. பரம்பரையா வர்றதுக்கு இந்த வில்வத்த நம்ம இன்டேக் எடுக்கிறோம் இல்லையா? இதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். 100% இந்த பரம்பரையா தொடர்ந்து வர்றது பார்த்தீங்களா, அது வெல்லம் எடுத்துக்கிட்டே மத்த மெடிசின் எடுக்கும்போது பரம்பரைக்கு தொட்டு எதுவுமே இருக்காது. ஒன்லி பிளஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். மைனஸ் கட் ஆகும். இது அனுபவ ரீதியா கைகண்ட ஒரு செய்முறை. செய்து நலம் பெறுங்கள். நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.